தமிழ்நாடு அரசின் 2026 முதல் 27 வரை பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட முக்கிய துறைகளை முதலில் பார்ப்போம். பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறைக்கு 39,609 கோடி ரூபாய், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களுக்காக 21,524 ரூபாய் கோடியும், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 ரூபாய் கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு, மாநிலத்தின் கல்வி, அடிப்படை வசதிகள் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கு அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளது. இப்போது பட்ஜெட்டின் மற்ற முக்கிய நிதி ஒதுக்கீடுகளை பார்ப்போம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு 23,391 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 ரூபாய் கோடியும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 ரூபாய் கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய், தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறைக்கு 4,414 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டிற்கு 1,051 ரூபாய் கோடியும், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 1,485 ரூபாய் கோடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலன், சுகாதாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கீடுகள் இடம்பெற்றுள்ளன.